ஆல்ரைட், ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு புது ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெப் சவுண்ட் ஃபீஸ்ட் 450. ஜெப்ரானிக்ஸ்னுடைய முக்கால்வாசி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லவுடான ஸ்பீக்கராக இருக்கும், குவாலிட்டியும் தரமாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 3300 ரூபா. ஸோ 3300 ரூபாய்க்கு 50 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு பின்னாடி எல்லா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் போட்டிருக்காங்க. இதை வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கலாம். பட் எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். சைடில் பார்த்தீங்கன்னா விலை விவரங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3200 ரூபா. முன்னாடி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜெப் சவுண்ட் ஃபீஸ்ட் 450 ஸ்பீக்கரை நீங்கள் 2 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி டிடபிள்யூஎஸ் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்பீக்கர் ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் ஃபீஸ்ட் 450 இந்த ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான யூசர் மேனுவில் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாசிச்சுக்கலாம் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிளும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் ரொம்ப ஒரு சாலிடான ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 2 கிலோக்கான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இதோடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டூயல் டைனாமிக் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்ஸ்லாம் தர்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 2 சைட்லேயும் உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்ஜிபி லைட் ஸ்ட்ரிப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது. மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வால்யூம் அப் டவுன், நெக்ஸ்ட் பாட்டுக்கு ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் தவிர உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர ஆக்ஸ் போர்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது, எஃப்எம் ரேடியோக்கான சப்போர்ட் கிடையாது. பட் மைக்குக்கான இதை வந்து நீங்கள் ஒரு கரியோக்கி டிவைஸை யூஸ் பண்ணணும், உங்ககிட்ட வயர்டு மைக் இருந்துச்சுன்னா மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி அதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி, பட் நல்லா இருக்குது, சாலிடாக இருக்குது. பட் 3000 அப்படிங்கிறப்போ இதை விட பில்டு குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இட் டசன்ட் ஃபீல் சீப். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது ஒரு சீப்பான ப்ராடக்ட் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. 3000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு குவாலிட்டியில் இருக்குன்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் லாங் லாஸ்டிங்கில் இது வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக அவங்க பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்னுடைய பிராண்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பாட்டு நான் போடுறேன், சாம்பிள்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேர்டிக் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். Don't know what you want. Let's have a bit of fun till I downfall, my love. ஆல்ரைட், ஸோ இந்த ஸ்பீக்கர்னுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லவுடான ஸ்பீக்கர், அதில் வந்து நோ டவுட். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹை வால்யூம்ஸ்லேயும் வந்து சவுண்ட் டிஸ்டார்ஷன் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த ஸ்பீக்கர்னுடைய எஃபெக்ட்ஸை நீங்கள் பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 80% மேக்ஸிமம், அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய பேஸ் வந்து நல்ல ஓவர் பவரிங் பேஸாக இருக்குது. நல்ல இந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சி கலங்கடிக்க கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்காதீங்க. மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காமல் ஒரு 80% கேட்டிங்க அப்படின்னா வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷன் அண்ட் கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து அகெயின் இது சொன்ன மாதிரி ஒரு அவுட்டோர் ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டோர்லேயும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அவுட்டோரை விட இண்டோரில் இது பெஸ்ட் சூட்டடாக இருக்கும். ஏன்னா அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி சவுண்ட் வந்துச்சா நல்லா இருக்கும். பின்புறத்தில் இதோடைய அமைப்பு, இந்த டிசைன்னால சவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கேரி ஆகாது. ஒரு 30% 40% சவுண்டு தான் உங்களுக்கு பின்னாடி வரும். எல்லா மெயின் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டைரக்ஷன் ஒரு ஸ்பீக்கர் இது. ஸோ வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் கேட்குறப்போ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் வந்து பெருசாக அவங்க கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதை விட இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் பார்ட்டி ஸ்பீக்கர் வந்து ஒரு இண்டோர் பார்ட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லவுடான ஸ்பீக்கர் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த லவுட்னஸை நீங்கள் டபுள் ஆக்கணும் அப்படின்னா 3200 இன்னொன்று போட்டு இன்னொரு சவுண்ட் ஃபீஸ் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா
ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒட்டுக்க கனெக்ட் பண்ணி டிடபிள்யூஎஸ் மோடில் இதை வந்து நீங்கள் டபுள் சவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிடபிள்யூஎஸ் மோடில் டபுள் சவுண்டை கனெக்ட் பண்ணி ஸ்டீரியோ எஃபெக்ட்டில் கேட்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் கேட்காது. ரெண்டு சேர்த்து 50 வாட் + 50 வாட் மொத்தமாக 100 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்பீக்கருடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 hours எனக்கு கிடைச்சிது. அதுவும் நீங்கள் வந்து ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 4 hours கம்மியாக வரும். இந்த RGB லைட் இதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பட் என்னுடைய டெஸ்ட்டில் ஒரு 4 to 4.5 hours வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்ல லவுடான ஒரு ஸ்பீக்கர் மியூசிக் கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த Zebronics Soundfeast 450 நீங்கள் வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.